வணக்கம். இந்து பாரம்பரியத்தின் குரு சிஷ்ய பரம்பரைக்கு மீண்டும் புத்துயிர் தந்தவர் சுவாமி சின்மயானந்தர் அவர்கள். தனது பேச்சாற்றலும் செயல்திறனும் தூய நெறி வாழ்வும் துணை நிற்க தன்னிகரில்லா தலைவர் என்ற மகுடத்தையும் வென்றெடுத்தவர். இந்துக்களின் பரம்பரை சொத்தாக விளங்கிய சாஸ்திரங்களுக்கு புத்துயிர் ஊட்டிய மாபெரும் பணி அவருடையது. சுவாமி சின்மயானந்தர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சின்மயா மிஷனின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் உலகம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாக பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய திருப்பாதுகைகள், மூர்த்தி மற்றும் வஸ்திரம் என்பவற்றை சுமந்து சின்மய அமிர்த யாத்திரை என்கின்ற ஆன்மீக பயணம் பாரத தேசம் முழுவதும் மற்றும் இலங்கை நேபாளத்தையும் இணைத்ததாக பயணிக்கின்றது. 295 நாட்கள் சுமார் 35,000 கிலோமீட்டர் பயணிக்கின்ற இந்த யாத்திரை பல்வேறு இடங்களில் ஆன்மீக எழுச்சி நிகழ்வுகளை நடாத்தி வருகின்றது. இந்த யாத்திரை கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பூனேயில் ஆரம்பித்து இவ்வருடம் டெல்லியில் அக்டோபர் மாதம் நிறைவடைய இருக்கின்றது. இந்த யாத்திரை நாகப்பட்டினத்திலிருந்து கடல் வழியாக இலங்கையில் யாழ்ப்பாணத்தை ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வந்தடைய இருக்கின்றது. அன்றைய தினம் குரு பாதுகா பூசை, ஆன்மீக சொற்பொழிவுகள், கலாச்சார நிகழ்வுகள் என்று இந்த யாத்திரையை வரவேற்கின்ற நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் பொங்கக்குளம் ஹோட்டல் ஜேயில் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இடம்பெற இருக்கின்றது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மீக நிகழ்வில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அனைவரையும் இலங்கை சின்மயா மிஷன் சார்பாக அழைத்து நிற்கின்றோம். நன்றி.